ஐம்பூதங்களில் ஒன்றான தீயை மட்டும் நாம் ஏன் வணங்குகின்றோம்? சூரியன் எந்த வடிவில் இருக்குது? நெருப்பு. நெருப்பாக இருக்குது. சந்திரன் எந்த வடிவில் இருக்குது? குளிர்மை. இல்லை, உங்களுக்கு அது குளிமையாக இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்களா அதுவும் நெருப்பு தான். இங்கே பார்க்கும்போது தான் அது குளிமை. சந்திரன் ஆகாயத்தில் பார்க்கும்போது அதுவும் ஒரு நெருப்பு தான். அது எப்படிப்பட்ட நெருப்புனா குளிமையான நெருப்பு. இது வெப்பமான நெருப்பு. ஆனால் இதெல்லாம் ஒரு வித வெப்பம் தான். இந்த சந்திரன் சூரியன் அப்படின்ற ரெண்டு பொருள் இல்லைன்னா உலகத்தில் உயிரினம்ன்றது ஒன்று இருக்காது. சரி, உயிரினமே இருந்தால் கூட எந்த பொருள் எங்கேக்குதுன்னு சூரியன் வரலன்னா உங்களால் எடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எங்கே வாழறீங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போது உலகம் வாழறதுக்கு, உலகம் பார்க்குறதுக்கு, உலகம் ஒரு மனிதனை ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு அவன் பிறந்ததுலேருந்து போட்டு அந்த சூரிய ஒளியே படாமல் வளர்ந்தால் அவனுக்கு அறிவும் கம்மி, வளர்ச்சியும் கம்மி. அப்போது மனிதனுக்கு அறிவு ஊட்டுறதும் வளர்ச்சியை கொடுக்குறதுமே சூரியன். சில விவசாய நிலங்களில் பார்த்துருப்பீங்க, வரப்பு இருக்கும், வரப்பு மேலே பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஆனால் அவன் பயிரிட்டு இருப்பான். வெயில் பட்ட இடமெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும், அந்த நிழல் பட்ட இடம்லாம் குன்னி போயிருக்கும் அந்த பயிர்கள். அப்போது இது அந்த விவசாய நிலத்துக்கு மட்டும் இல்லை சூரியன், மனிதன், ஜீவன், மரம், செடி, கொடி அத்தனைக்கும் அந்த சூரிய ஒளின்றது ஒரு மெடிஷன் கிடைக்குது மனிதனுக்கு. அதில் அந்த மெடிஷன் தான் இந்த மனுஷனை வாழ வச்சுன்னு இருக்குது. அது குறிப்பிட்ட காலம் அந்த மெடிஷனை, சூரிய மெடிஷனை இது வலிக்கிறதுக்கு சக்தி இல்லாத போது இது மரணம் சம்பவிக்குது. அப்போது இந்த உலகம் வாழறதுக்கு அடிப்படையே சூரிய சந்திரன். இந்த சூரிய சந்திரன் வாழறதுக்கு அடிப்படை வெள்ளி. சூரியன், சந்திரன், வெள்ளி 9 கிரகங்களும் சேர்ந்து வாழறதுக்கு காரணமே இறைவன். அப்போது இதை விட பேரொளியாக இருக்கிறான் அவன். அந்த பேரொளியை யாராலையும் முடியாது தொட. இந்த பேரொளியும் தொட முடியாது. அதனால் வீட்டில் விளக்கு கொளுத்தி எப்படி அவன் சௌகரியங்குதோ அப்படியெல்லாம் வழிபட்டுன்னுக்கிறான். ஆகக்கூடிய உன்னுடைய ஆன்மாவே ஒளி. அந்த ஆன்மா ஒளியே உன்னால் பார்த்து வழிபடாதால முடியாததால் அடையாளம் வச்சு வழிபட்டுன்னுக்கிறேன். அந்த ஒளி தான் இந்த ஒளி. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த ஒளியில் புகை கிடையாது, அந்த ஒளியில் இருள் கிடையாது. இந்த ஒளியில் புகை உண்டு, இந்த ஒளியில் இருள் உண்டு. இதுதான் வித்தியாசம். அதனால் அந்த ஒளி தான் நீங்களே, இந்த ஒளி தான் கடவுளே. அதனால் எல்லாமே ஒளிமயமாக இருக்கிறது தான் இறை வழிபாடு. ஆசைகள் மக்களுக்கு பெருகி கொண்டே செல்கின்றது. இதற்கு எல்லைதான் உண்டா? இல்லை, எல்லையே இல்லை. எப்போது எல்லை வரும்? உலக அழிவு எப்போது வருதோ அப்போ முடிவு வரும். ஏன்னா மனிதன் தன்னை பார்த்து வாழும்போது ஆசைகள் அடங்கி நிற்கும். உலகத்தை பார்த்து வாழும்போது இவனால் முடியாததுக்கெல்லாம் கூட ஆசைப்படுவான். அந்த முடியாத விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அவனுக்கு கிடைக்காத போது அவன் தீய வழியில் செல்ல ஆரம்பிச்சிடுவான். அப்போது இந்த உலகம் கெடுவதற்கு காரணமே பிறரை பார்த்து வாழ்வது. அதனால்தான் நான் பல நிறையில் சொல்லுவேன், உங்களை பார்த்து வாழுங்க, துன்பம் இல்லை. ஊரை பார்த்து வாழாதீங்க, துன்பப்படுவீங்கன்ட்டு. ஏன்னா ஒருத்தன் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு 10 அடுக்கு கட்டி வச்சுருப்பான், நம்மளால் முடியாது. ஆனால் அவனை மாதிரி கட்டணும் போது நம்ம நல்ல வழியில் போக முடியாது, தீய வழியில் போய் அதை சம்பாதிக்க வேண்டியது. தீய வழியில் போய் சம்பாதிக்கும் போது நம்ம பாதிப்பு தானே வரும். அப்போது இந்த ஆசைன்றது இனிமேல் இதை நிற்காது. இது எப்போ போய் முடிவடையன்னா, இறைவன் ஒரு நாள் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பான், இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வரும். அந்த நாள் வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும். இது தொடர்ந்து நடக்கும்போது அநியாயங்கள், அராஜகங்கள் ஏராளமாக பெருகும். அதனால்தான் சொன்னான், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். மனிதன் எப்போவாவது மாறிடுவானான்னு இறைவன் பார்த்துங்களாம். ஆனால் இவன் மாற முடியாத நிலையில் அவனுடைய செயலை பயன்படுத்தும் போது இவன் இல்லாமல் ஆயிடுவான்.
அந்த நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த உலகம். இதை மாற்றிட யாராலையும் முடியாது. எந்த மகானாலேயோ எந்த கவர்மெண்ட்டாலேயோ எந்த சட்டத்தாலேயோ இதை மாற்றவே முடியாது. ஏன்னா அவன் உடல் முழுக்க ஆசை வளர்ந்து போச்சு, அதை அடக்கவே முடியாது அவனால். அப்போ அதை எதை அவனாலே அடக்கிக்க முடியல, அது எதால் அடக்க முடியும்? அது அந்த வம்சாவழி அதிலேருந்து வரது அதிக ஆசை பெற்றுக்கினே போயிடுவோம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இறைவன் ஒரு நாள் எடுப்பான். அது வரைக்கும் இந்த பல தீயவரால் சில நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க. மகாபாரத போரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துரியோதனன், அந்த ஒரு கெட்டவனுக்காக பலாயிரம் நல்லவங்க செத்தாங்க. இறைவனுடைய முடிவும் அப்படி தான் இருக்கும். சில கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக பல நல்லவங்களையும் அழிக்க வேண்டிய காலங்கள் காத்திருக்குது. அது மிக விரைவில் வரும். மிஞ்சி அதிகபட்சம் போனால் இன்னொரு 1000 வருஷம் இந்த பூமி தாங்கிறது கஷ்டம். அதுக்குள்ளே ஒரு அழிவு சந்திக்கும். இல்லை, இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கா. இப்போ பிரம்மகுமாரிகள் அமைப்பு அவங்க சொன்னாங்க 2Kயில் உலகம் அழிஞ்சிடும்னு. பட் அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏதாவது நோயில் அழியுதா அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு அமைப்புகளும் சில நேரத்தில் சொல்கிறாங்க. இப்போ மாயன்னு இவங்க சொன்னாங்க இந்த 2020 உலகம் அழிஞ்சிடும். ஆனால் இது நடக்குது. ஒவ்வொருத்தர் யூகத்துக்கெல்லாம் உலகம் அழிஞ்சிடாது. மனிதன் என்னுடைய யூகத்துக்கெல்லாம் உலகம் கிடையாது. மனிதனுடைய யூகத்துக்கு கடவுள் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி அழிஞ்சிடும், 10 வருஷம் போத்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலை நான். ஏன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இது போகிற வேகம், மனிதன் நிற்க இடம் இல்லாதது, இன்னொரு 1000 வருஷம் இந்த உலகம் தாங்கலாம். அதுக்கு மேலே இது தாங்காது. நீ நான் நிற்க இடம் இருக்காது. அப்போ அழிவை தான் சந்திக்கும் அது. ஆனால் இந்த வருஷத்தில் இருந்துட்டோம், இந்த டேட்டில் இருந்துட்டோன்னு பொய் சொல்ல நான் விரும்பலை சாமி. எனக்கு அவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, நான் அவ்வளோ படித்தவனும் இல்லை சாமி. இதை பல பேர் சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் சொன்னவங்க காலகட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னதில் கூட அழியலை. பைபிளில் 2000 அழிஞ்சிடும்னு சொன்னான், அதுவே அழியலை. அதனால் மனிதன் சொல்கிறதெல்லாம் நடந்துடாது. இறைவன் முடிவு பண்ணுறது தான் நடக்கும். நினைவுகளெல்லாம் மனுஷந்து, முடிவுகள்லாம் இறைவந்து. அதனால் காத்திருப்போம் அழிவுக்கு. சுவாமி, இந்த மாயன் இனத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அவர்கள் செவ்விந்தியர்கள், அவர்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க. அவங்க இந்த அதாவது ஜோதிடம் இந்த கலையிலெல்லாம் பெரிய வளர்ந்து இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களோட கேலண்டர் இத்தனை ஆண்டோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, அந்த மாயன்களை பற்றி ஏதாவது? இல்லை சாமி, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, தெரியாததெல்லாம் நான் தெரியும்னு எப்பவும் சொன்னது கிடையாது. இப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவில் சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்தியாவில் ஆஸ்திரேலியா ஏன் இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போச்சு, நடுவில் கடவுள் வந்துடுச்சுன்னா, அது முதல் தமிழ் சங்கத்திலேயே கடல் மூழ்காச்சு, அது பிரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஆனால் இது எது உண்மை எது பொய், யார் சொன்னது உண்மை யார் சொன்னது பொய்ன்னு நமக்கு சீராக தெரியாமல் எந்த உண்மையும் பேச முடியாது. அதனால் இந்த மாயன் காலண்டரு, இந்த மாயன் தான் அவங்க தான் அந்த காலண்டரை எழுதுனாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மாயன் தான் இது இந்த இந்திய கிரகசாஸ்திர ஆராய்ச்சி இதெல்லாம் யார் பட்டதப்போ? இது அவன் மனுஷனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் பேசிக்கிறோம். ஆனால் யார் பேசுறது உண்மைன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா வானசாஸ்திரம் இன்றைக்கி 7 நாள் வகுத்து இருக்கிறீங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய்ட்டு. இந்த 7 நாளை யார் வகுத்தான்? செவ்விந்தியம் வகுத்தான். சரி, அது அங்கேயே இருக்கணும், இங்கே எப்படி வந்திருக்கும் அது? இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போனோம்னா விடையே கிடைக்காது. இப்போ இந்த ஒரு நாடோட ஒரு நாடு சந்திச்சது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே சந்திச்சது? ஒரு 2000 வருஷத்துக்குள்ளே தான் சந்திச்சது. அதுக்கு முன்னே எந்த நாடு எங்கே இருக்குது, எங்கே மனுஷங்கிறான், எங்கே மிருகங்கிறதுன்னு தெரியாமல் வாழ்ந்துருந்தான் இல்லையா? ஆனால் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17,000 வருஷம், 17,000 வருஷத்துக்கு முன்னே வானசாஸ்திரம் எழுதியிருக்கிறான். கிரகத்தினுடைய பலன் என்ன, அதனுடைய செயல் என்ன, அதனுடைய ராசி என்ன, அது மனிதனுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கிரகசாஸ்திரம் எழுதி 17,000 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போது இது எது சரி எது தப்பு யாரும் சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்ல முடியாது. ஏதோ அவன் புக்கில் படித்தது, அவன் காதில் கேட்டது அதை தான் பேசின்னு இருப்பானே தவிர
நிஜத்தை யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்தில் இல்லைங்க. நம்ம இருந்தால் நான் இருந்தேன், இதான் நிஜம், இதான் நடந்ததுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறவங்க யாருமே இல்லை. என்ன சில பேர் கேட்பாங்க, இவ்வளோ சித்தர் போட்டோ வச்சுருக்கிறீங்களே, இவங்களால் என்ன பயணம்? ஒரு பயணம் கிடையாது. நமக்கு என்ன பயணம் இருக்குது? நமக்கு முன்னோடிகள் அவங்க எழுதுனது இருக்குது, அதை படித்து அந்த வழியை பின்பற்றதுக்காக வச்சுன்னுக்கிறேன். இல்லை அவர் வச்சா இதுன்னு. அவர் எங்கே பிறந்தாருன்னா பொண்ணை கொடுக்க போகிறோம் அவருக்கு, இல்லை அவர் வீட்டில் பொண்ணை கட்டிக்க போகிறோம், இல்லை அவர் பிறந்த காலத்தில் நம்ம இருந்தோம். இதெல்லாம் விதண்டாவாதமான பேச்சுகள். அவங்க எழுதுனது இருக்குது, அதை படிக்கணும், அதை பார்க்கணும். அவர் எங்கன்னா பிறந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன? அது மாதிரி உலகத்தில் இன்றைக்கி பேசினுக்கிற விஷயம் அத்தனையும் உண்மைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இன்றைக்கி பேசினுக்கிற விஷயம் எல்லாமே பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்போ பொய்யோடு மெய்யும் கலந்து உலகம் இயங்கிக்கினுக்குது. அதனால் மாயன் காலன்றக்காரன் தான் அவன் தான் சாஸ்திரம் எதனா ஜாதகம் எதனான்னு இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பு வாழ்ந்துருக்கிறான். அவனுக்கு அது யாரால்? ஒரு மனிதனுக்கு மனிதன் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு வச்சுருந்த அத்தனை மகான்களும் எல்லா உண்மையும் எழுதிட்டு போனான். ஏன்னா அவன் பிழப்பு கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, இங்கே சொத்து வேணும், புள்ளக்குட்டி வேணும், ஒன்றும் கிடையாது. அவன் உண்டு, கடவுள் உண்டு. அப்படிப்பட்டவன்லாம் சத்தியத்தை எழுதினான். இந்த எல்லாத்தையும் வச்சுக்கின்னு வாழ்கிறோம். பொய்யும் மெய்யும் கலந்து பேசிக்கணும், பொய்யும் மெய்யும் கலந்து செய்துக்கின்னு எழுதிக்கின்னு இருக்கிறோம். அதனால் இது எது உண்மைன்னு யாராலையுமே சொல்ல முடியும். திருவருட்பாடு சமயம் சரி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ ஒரு மனிதன் உள்ளொன்று வைத்து இவன் புறமொன்று பேசுகிறான், எப்படி நாம் அடையாளம் காண்பது? அவனிடம் இருந்து எப்படி நாம் விலகி இருப்பது? அவை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் 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 என்று. இந்த வேண்டாம் சொல்றத மாற்றி சொன்னா என்னான்னு வள்ளலாறு திருப்பாவல இதை சொல்றார். வேண்டும் வேண்டும் வேண்டும். அம்மா வேணான்னாங்க, ஐயா வேணும் வேணும் வேணும்னு சொன்னாரு. வேணும்னு எதை சொல்றாருன்னா நல்லதை மட்டும் வேணும்ன்றாரு, தீயதெல்லாம் விலகிடணுன்றாரு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடியே தீயவருங்க அவ்வளோ இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அப்போவே சொன்னாங்க. அப்போ ஓரளவுக்கு இந்த பாடலை அவர் வள்ளலார் பாடும்போது சென்னையில் இருந்தார். சென்னையில் பத்மநாபா தேட்டர் பின்னாடி சக்கரை செட்டி தெருவில் இருந்தாங்க. அங்கிருந்து டெய்லி கன்சாமி கோயிலுக்கு நடந்தே போவார், நடந்தே வருவார். இந்த வரும்போது தான் இந்த ஒரு பின்ன மேலே ஒரு பாப்பா உட்காந்துக்கின்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது இந்த பாப்பா. வேண்டும் சொன்னா என்ன அப்படின்ட்டு வள்ளலாறு இதை வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு. எப்படி வேண்டும்னாரு? பொல்லாதவன் உறவு களவு வேண்டாம், வேண்டும், நல்லவனுடைய உறவு மட்டும் வேண்டும், பொல்லாத உறவு வேண்டாம், வேண்டான்னு சொல்லாம இதை ஒதுக்கி வேண்டும் 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 சொன்னார். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளவு கட்டம் வந்திருக்கிறார். அவருக்கு பாடல்ல சொல்றாரு, செல்வமிகும் சென்னை என்றார். அந்த சென்னை எப்படிப்பட்ட இடமானா வணிக இடம். அந்த வணிக இடத்தை என்ன சொல்றாருன்னா செல்வம் மிகும் சென்னை என்றார். ஆனா அந்த அளவுக்கு அன்னைக்கு தர்மங்களை மக்கள் வியாபாரிங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் செல்வம் மிகும் சென்னைன்னாரு. ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க? இன்னைக்கு யாரும் பண்ண விரும்புறதில்லை. அதனால அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே தீயவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அதை இந்த காலத்துல இப்படி மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து ஒருத்தனுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான முகம் தெரியும். ஆனா அவனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையானதா இருக்கும். ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமானவனா இருப்பான், உள்ளம் பார்த்தீங்கன்னா கொடூரமானதா இருக்கும். அதனால உள்ளத்தை பார்க்கிற சக்தி மனிதனுக்கு கிடையாது. அதனால கெட்டவன் யாரு நல்லவன் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்போ வரும்னா நீ அவன் கூட பழகி அவனால ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது உணர்வீங்க. அது வரைக்கும் உணர முடியாது. அந்த நேரத்துல விலகிக்கணும். அததான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு நட்பு கொண்டட
அவன் நல்ல நண்பன் நீ நட்பு கொண்டுட்ட, ஆனா அவன் தீயவனா இருக்கிறான். தீயவனா நீ நட்பு, நீ நல்லவனா இருந்தா அவன் கூட தீயவன் கூட சேர்ந்ததால அந்த தீயவனா நல்லவனா ஆக்கிறதுக்கு நீ பாடுபடு. அவனா நல்லவனா ஆனான்னா அவன் கூட இரு. அவன் திருந்தவே இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனா திருந்தாதவன் கூட இருந்தீங்கன்னா அவனை விட நீ மோசமானவன்றது. அதனால பழகும் போதுதான், பழகி பார்த்த போதுதான் ஒரு நல்லவன் கெட்டவன் தெரியுமே தவிர பார்வையில பார்த்து நல்லவன் கெட்டவன் யாரையுமே முடிவு பண்ண முடியாது. அதனால பழகி பாருங்க. தீவனன்னா உடனே விலகிடுங்க. அவனை விட்டு பார்த்துட்டு இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னா அது பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா உலகத்துல இது வரைக்கும் அப்படி பிரிச்சதே கிடையாது, பிரிக்கவும் முடியறதும் கிடையாது. அதனால மற்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறத விட நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னாவே கெட்டவன் கூட போய் நம்ம சேர மாட்டோம். அதனால இந்த பழக்கத்தை கடைபிடிங்க. நீங்க கெட்டதுல இருந்து ஒதுங்கி நல்லதுக்கு வந்துடுவீங்க. அது மாதிரி வாழலாம். நன்றி சாமி. சாமி, மதுரையில் இருக்கக்கூடிய சிவாலயம் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு அம்மன் கோவிலா வந்து எல்லாரும் அழைக்கின்றார்கள். ஒரு சிவன் கோவில் தான் அழைக்கணும். அது ஏன் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு சாமி? மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது, அது ஒரு மங்கை. மங்கைன்னா பெண். அந்த பெண் வந்து ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது. அந்த அம்பாள் வந்து குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு பெண்ணுடைய பேர்லயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில். அப்படி மீனாட்சி அம்மன் கோயில்னு அங்க இருந்ததால அந்த அவ்வளவு பெரிய சக்தியான அந்த அம்பாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும்? சிவம் வரணும். அப்போ அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும் போது சிவபெருமான் வராரு. சிவபெருமான் வந்து அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படும்போது ஒரு பக்கம் சாஞ்சி போகுது. ஏன்னா எல்லா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா? சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அலமோது கூட்டம் அரசியல்வாதியா இருந்தா. ஏதோ என்ன மாதிரி இருந்தா 4 பேர் கூட வரமாட்டான். உங்களை மாதிரி என்ன பெரிய பெரிய ஆளுலாம் வந்துடுவான். அப்ப அந்த இடமே இதுவாயிடும். கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? எல்லா தேவர்களும் மூவர்களும் அங்க போயிட்டாங்க. போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சது. சாய ஆரம்பிச்சதால இந்த சாயலை வந்து சரிப்படுத்துறது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்கல்ல. அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்றாரு, ஒரு குள்ள மனுஷன் அனுப்புறேன், அவன் அந்த இத்தனை பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டார். அகஸ்தியரை கூப்பிட்டு நீ வந்து தென் திசையில போய் நில்லு, கிழக்கு திசையில, அப்போ இதை பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. ஐயா நான் போய் நிக்கிறேன், சமப்படுத்துறேன், ஆனா உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறாரு சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த வரலாறே கிடையாது. ஆனா திருவர்காட்டுல நில்லு, திருவர்காட்டுல நான் கல்யாண கோலத்தோட ஒரு காட்சி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அதனால திருவர்காட்டுல இருக்கிற சிவன் கோயில்ல அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க. அகஸ்தியர் வந்து திருவர்காட்டுல என்னொன்னு பூமி சமமாச்சு. அந்த சமமா இருந்தாலும் அவன் திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணுடைய பேர்லயே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் ஆலயம்னு கட்டி வச்சுக்க சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அருமையான விளக்கம். இதுக்கு மேல என்ன சுவாமி? ரொம்ப நன்றி. பிறப்பால் ஒருத்தர் செய்வரா இருக்காரு. அவருக்கு இந்த ஞான மார்க்கம் அவருக்கு சாதாரணமாகவே இந்த வழி வந்து ஒத்து. ஆனால் பிறப்பால ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஞான மார்க்கம் வந்து எப்படி வந்து சரி வரும்? அது எப்படி வந்து அவர் சரிப்படுத்திக்குவாரு? கண்ணப்ப நயனார், நந்தனார் போன்றவர்கள்லாம் வந்து அசைவம் சாப்பிட்டு தானே ஞானம் அடைந்தார்கள். இது பற்றி ஐயாவோட கருத்து. ராகவேந்தர் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறான், அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மகானுக்கு போய் என்ன பரிசு கொடுக்குது, பெரிய தட்டு நிறைய கறி அனுப்புறாங்க. அவர் ராகவேந்தர் எல்லாரும் சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் மகானாச்சு, அவர் போய் கறி அமைச்சிருக்கிறீங்களே, தப்பு இல்லையா?
ஆனால் அவர் அதை திறந்த உடனே அந்த கரியெல்லாம் பூவாக இருக்குது. கரியெல்லாம் பூவாக இருக்குது. இதுதான் ராகவேந்திரனுடைய சக்தி, மகானுடைய சக்தி. அது அஞ்ஞானி வந்து கரின்னா கரின்னே பார்ப்பான், சிவல்னா சிவல்னு பார்ப்பான். ஞானிக்கு கரியா சிவலா கிடையாது. அதான் சொன்னான் வேண்டும் வேண்டாமை இலான் அப்படின்னா. இதுதான் ஓணும், இதுதான் இருக்கணும், இதுதான் செய்யணும்ன்றதை இல்லடா இறைவனுக்கு. அப்படி வாழ கத்துக்கிறான். அதனால கண்ணப்ப நாயனாருக்கு காட்டு பண்ணி அடிச்சாரு, பல மிருகங்கள் அடிச்சாரு. அடிச்சுட்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாரு? அது தீமைன்றதே அவர் மனசுல இல்லை. அவருடைய பேரு உண்மையான பேர் திண்ணன். கண்ணப்ப நாயனாருக்கு பேரு திண்ணன் பேரு, அவருக்கு ஒரிஜினல் பேரு. எல்லாரும் கொடுத்தது கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்தாரு. ஆனா அவர் சிவபெருமானாண்ட காட்டு பண்ணி அடிச்சு வந்து பூஜை பண்ணும்போது இது பண்ணி இது கறி சிவம் நினைக்கல அவரு. அது ஒரு உணவு. நீ என்ன பண்ற? காலையில எங்கப்பா போற? கறிக்கடைக்கு போனீங்க, ஞாயிற்றுக்கிழமைங்கன்ற. வெள்ளிக்கிழமை எங்கப்பா போற? மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கலான்ற. அப்ப உனக்கு கறி வேற காய்கறி வேறன்னு தெரியுது. அவருக்கு அது தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு பிராமண வீட்டுல இருந்த பையன் இறந்துட்டான். அவன் ஒரு எஸ்சி வீட்டுல பிறந்துட்டான். ஆனா அந்த வேதம் படிச்சதால பிறந்த இடம் எஸ்சி, சரியான வாழ்க்கை முறை இல்லாதவங்க இருந்தாலும் இந்த பையன் எஸ்சியா பிறந்தாலும் அந்த வேதம் விடிப்படியே வாழ்வான். அதே நேரத்துல ஒரு எஸ்சி வீட்டுல ஒரு பையன் சேர்த்துட்டு பிராமண வீட்டுல பிறப்பான். பிறந்த இடம் சுத்தமான இடம், ஆனா இவன் பார்க்க போட்டுப்பான், இவன் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவான், இவன் போய் முட்டை தொண்டு வருவான், கறி தொண்டு வருவான். ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி. மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்தணும். அதுதான் தெய்வ வழிபாடு. தெய்வம் வந்து நேரம் உங்ககிட்ட பேசாது, உங்களுக்குள்ளவே இருக்குது. அதுதான் பேசிக்குது, அதுதான் சிரிக்குது, அதான் செயல் புரியுது. அதை உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணை ஆயிடும். அதனால தான் சொன்னேன், ஜீவனா இருக்கப்பட்டது சிவமா மாத்துங்க அப்படின்னு. ஒரு குழந்தை இருக்குது, அது வளர்ந்துச்சுன்னா இருக்கும்போது குழந்தை, ஆனா அது வளர்ந்ததுன்னா பெரிய மனுஷன் பேர் மாறி போச்சு இல்லை, அதே பொருள் தானே. அதே மாதிரி நம்ம சராசரி மனுஷங்கிட்ட இருக்கும்போது ஜீவன் ஒரு உயிர் அது. ஆனா அதுவே பக்குவப்பட்டு வளர்ந்து போச்சுன்னா அதுதான் சிவம். அதனால அந்த சிவத்தை வளர்க்க கத்துங்க. அதுக்குதான் இந்த பாதை பயணம் எல்லாம் தேவைப்படுது. இல்லைன்னா எப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு சேர்த்து போடலாம். அதுக்குதான் இவ்வளவு கத்திங்கிறேன் சாமி. அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருப்பாரு. ஒரு 10,000 சீடர் இருப்பாருங்க. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா ஆன்மீகவாதி யாருமே இந்த மனம் பற்றி யாரும் தெரியாது. மனம் தான் குருன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது. எனக்கு 38 வயசு ஆச்சு. இது வரைக்கும் நான் கேட்கவும் கிடையாது. இது வரைக்கும் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கிற குருமார் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறாங்க. இந்த குருன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? குருன்னு இதுக்கு மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மனம் குருவா, சொல்லி கொடுத்த அவரு குருவா? யார் குரு? இதை கரெக்டு தான். ஐயா சொல்லுவார், எல்லாரும் வந்தோம், ஐயா உங்கள் பேச்சை கேட்டு தான் சார் வந்தோம். ஆனால் ஐயா சொல்ல மாட்டார், இந்த கதையெல்லாம் இங்கே வந்து சொல்லாத, நான் காலகாலமாக பேசிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு உன் மனம் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். காலகாலமாக சொன்னேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா தான் பேசுகிறாரு, அவருக்கு என்ன போச்சு, இங்கே படுறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்டால் கூட என் கடமையை நோக்கி போயினே இருந்துட்டேன். ஆனால் அங்கே உதைச்ச தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே ஊரில் உதைச்ச ஒன்ன பிறகு தான் நமக்கு கொஞ்சம் புத்தி வருது. எது அப்போ தான் சொல்லுது, அன்றைக்கி ஒரு பெரியவர் சொன்னார், கேட்டுட்டு போயிட்டடா. யார்? மாணிக்கவாச கூட அப்படி தான் சொன்னார். இறைவன் வந்து வாப்பான்னு கூப்பிட்டா கூட ராஜா ஒரு வேலை கொடுத்தாரு, நான் போய் முடிச்சுட்டு வரேன்னு போனார். ஆனால் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே அவர் இல்லை. அதனால் அவர் புலம்புறாரு, ஏன்டா எனக்கு தான் புத்தி தெரியல, புத்தி இல்லாத மடையன், எல்லாருமே நானும் வாழ்ந்துட்டேன், உனக்கு தான் நீ தான் பெரிய ஆளாச்சே, என் தலையில் ஒரு கொட்டு கொட்டி துள்ளி திரிந்த வயதிலே எனக்கு துடுக்கடக்கி அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி என் மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி என்னை உட்கார வச்சு நான் தாண்டா வந்துக்கிறேன், நீ ஏன்டா ராஜா சொன்ன எல்லாருக்கும் ராஜா நான் தான் அப்படின்னு நீ புரிய வச்சுருந்தேன்னா நான் அன்றைக்கே உட்காந்துருப்பேனே அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் வந்து கூப்பிட்டால் கூட எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரியாது. மாணிக்க வாசர் கூட அவர் மனம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மனமும் சொன்னதுக்கப்புறம் தான். அப்போ முதல் குருவே அவங்களுக்கு அவங்க மனம் மட்டும்தான். ஐயா வந்து பாடம் கொடுத்துனே இருக்கிறாரு. எங்களை பற்றி பாடம் வாங்கினியா, வாங்க போறியா, எந்த கேள்வியும் கேட்டதே இல்லை. அப்போ அவர் முடிவில் எவ்வளோ தெளிவாகிறார் பாருங்க.
ஊருக்கு சொன்னது தான் வீட்டுக்கும். ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு வீட்டுக்கு போய் டேய் வாடான்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கும் என் மனம்தான் குரு, அவரோட சாட்சி. ஊருக்கு என்ன சொன்னனோ அதுதானே பிள்ளைக்கும். அந்த பிள்ளைக்கும் மனம் சொல்லும். அந்த மனம் சொல்ல பிறகு அவன் வருவான். அவன் சொன்ன பிறகு நான் பாடம் கொடுப்பேன். அவர் ஒரு கோடு போட்டார்னா அதை விட்டு தாண்டினதே கிடையாது. எல்லாருக்கும் அதான் லிமிட்டு. தந்தியாக வேலையை பார்த்தியா போய்கினாரு. அப்போ நாங்கள் கூட ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் தான் இப்போவாது இந்த மரமண்டிக்கு புத்தி வந்ததேன்னு அந்த சிவபெருமான் சொன்ன மாதிரி நமக்கு சொல்லி அதுக்கப்புறம் பாடம் கொடுத்தாரு. பாடம் கொடுத்ததுக்கப்புறம் கூட 4 மாதம் ஆயிடுச்சு சாமி, 6 மாதம் ஆயிடுச்சு சாமி நாங்கள் சொன்னதே கிடையாது. அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவோம். பாடம் வாங்கலாமான்னு கேட்டதே கிடையாது. அனுபவத்தை சொல்லுவோம். அனுபவத்தை சொல்லும்போது சரி போடுவார், அவ்வளோதான் சொல்லுவார். அதுக்கு மேலே போக மாட்டார். அது வந்துட்டோம்மா இப்படி சொல்லினே இருப்பாரே தவிர என்னைக்காவது ஒரு நாள் அவராக கூப்பிட்டு என்ன பண்ண சரி அடுத்த பாடம் வாங்கி போனுவார். அப்போது நாம் சொன்ன அனுபவங்களை அவர் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இவன் தகுதியாக வந்ததுக்கப்புறம் சொல்லுவான். இந்த தகுதி உனக்கு வந்துச்சுன்னு அவரு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பாடம் வாங்கினே சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் நாங்களே பாடம் வாங்குவோம். சில பாடம்லாம் வச்ச கணக்கு ஆகிப்போச்சு. அவராக வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கிக்கிறோம். சில பாடங்கள் அவராக கூப்பிட்டு பாட அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த பாடம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் சாமி, ஐயா 6 மாதம் பொறுத்து வாங்கிக்க சொன்னார், 6 மாதம் ஆயிடுச்சு கொடுக்குறீங்களா இல்லையா, இதில் ரெக்கமெண்ட் வேறு சாமி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. இது அப்படி இல்லை. இது குருமார்களுக்கு தெரியும். நாம் என்ன பண்ணோம், மாதம் மாதம் வரோம். சரி மாதம் வர முடியல, ஃபோன்லையாச்சும் சொல்லணும் சாமி பாடம் பண்ணுறேன் எனக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது நாம் அது சரியாக தப்பா சாமி இன்னும் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இல்லை சாமி நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கணும் நாம் சொல்லினால் மட்டும்தான் நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிறந்த சீடர்கள். எவ்வளோ பேர் வர போகிறீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சொல்லுங்கள் சாமி. ஆத்மான சாமி. ஆத்மானம் இப்போ புரிஞ்சுதுங்களா? முதல்ல குருன்றது ஒவ்வொருத்தரோட மனம்தான். அதுக்கப்புறம் தான் அந்த மனசை வச்சு தான் குரு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்குமே உதவாத நம்ம என்ன பண்ண இங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ரசத்துக்கு புளியை கரைப்பாங்க. புளியை கரைச்சிட்டு அந்த எசன்ஸ்லாம் ரசத்துக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த சக்கையை பிழிஞ்சு அப்படி தூக்கி போடுவாங்க. அது எதுக்குமே உதவாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இந்த உலகமும் நம்ம குடும்பமும் நம்மளை சாறு வெகு பிழிஞ்சி அந்த ரசத்தில் இருக்கிற இது மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே உதவாதுன்னு போட்டு நிறைய பேர் வந்துடும். அந்த உதவாத போனாது மாதிரி. ஆனால் உதவாத போனால் கூட என்னை நம்பி நீ வந்துட்ட, உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன்னு சொன்னவர் தான் குரு. அவர் தான் சாமி உண்மையான குரு. இந்த உலகத்தில் இப்படி ஒரு குருமாரை பார்க்கவே முடியாது. ஏன்னா இவர் மட்டும்தான் ஒரு ஆசிரமத்துக்கு வந்துட்டா வாங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தான் நிறைய ஆசிரமம் இன்ன வரைக்கும் நடந்துனுக்குது. உள்ளே வந்துட்டா வாழ்நாள் உள்ளே வச்சுருவாங்க, அரசு தான் வாழ்நாள் சிறை மாதிரி. ஆனால் இங்கே ஒரு இடம் மட்டும்தான். வந்தியா கற்றுக்கினியா போய்கினே போய் வீட்டில் போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்டேருந்து இது வரைக்கும் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை அவர். நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இறங்கி எதிர்பார்த்து வந்திருக்கிற, அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உனக்கு அதுக்கான பக்குவம் இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். என்னை நம்பி வந்ததுனால உன்னை நம்பி நான் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு பக்குவம் இல்லைன்னா கூட அதை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அவர் குருவாகவும் அவர் உங்கள் மனமாகவும் இருந்து உங்களை வழி நடத்துவார். இது சத்தியமான உண்மை. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின்னருளைத்தா வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின்னருளைத்தா வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா.
மன தெளிவைத்தா மகிழ்வைத்தா நல் மனதைத்தா ஆனந்தாயம்